வணக்க மக்களே, என்னடா திடீர்னு பார்த்தா முத்துக்குமரன் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான், மேனேஜர் அருண் பிரசாத் உட்காந்துருக்காங்க. என்னடா நீங்க ப்ரோமோவே போட்டு குழப்பி அடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் உனக்கு தோணுது. ஸோ ஆல்ரெடி இது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ஸோ இந்த ப்ரோமோல என்ன இருக்கு அப்படின்னு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணி நம்புறேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோ 3ல வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அருண் பிரசாத் என்னோட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இவ்வளவு நேரம் ஒர்க்கருக்காக பேசி இப்ப கூட ஒர்க்கருக்காக பேசிட்டு இருக்க அருண் பிரசாத், மேனேஜர் ஆயுமே ஒர்க்கருக்காக பேசிட்டு இருக்க அருண் பிரசாத் திடீர்னு எப்படி மேனேஜ்மெண்ட்ல அவ்வளவு டெரரா வந்து பேசுறாரு அப்படின்னா ஆப்போசிட்ல யார் இருக்கிறது அப்படின்னா மேட்ரு. மேனேஜரா முத்துக்குமரன் தான், ஆப்போசிட்ல அருண் இருந்து சத்தம் போட்டாப்ல. இப்ப அருண் வந்து மேனேஜர் ஆயிட்டாப்ல, ஆப்போசிட்ல முத்து இருக்காருன்னு ஒரு பிரச்சனை, அந்த இடத்துல ஒரு கலவரம். சோ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு டீட்டெயிலா உள்ள அந்த விஷயம் வந்தோடனே நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு எனக்கு தோன்ற இதுதான், இவ்வளவு நேரம் அருண் பிரசாத் மேனேஜரா இருக்க முடியல, ஆனா இப்ப முத்துக்குமரன் அங்க போனதுக்கு அப்புறம் மேனேஜரா ஒரு ஒர்க் பண்றாரு அப்படின்னா அது பர்சனல் வெஞ்சன்ஸ் தான். ஓப்பனாவே விஜய் சேதுபதிட்ட வெளியே இருக்கு கண்டிப்பா, சரிங்களா? அது வேற விஷயம், அது ரெண்டாவது டிபார்ட்மெண்ட். இந்த ப்ரோமோல முத்துக்குமரன் போன விஷயத்த கரெக்டா பண்றாரா, என்ன சொல்லிட்டு போனாரு அப்படின்னா, இங்க இருந்து நாங்க போனா நான் அவங்க எதெல்லாம் பண்ண முடியாது, எந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் நான் பண்ணி காட்டுவேன், அது என்னோட வேலையா இருக்கும், அங்க போனாலும் நான் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்டா இந்த விஷயத்தை பண்ணி காட்டுவேன்னு சொல்லிட்டு போனாரு. சோ அந்த விஷயத்த அவர் கரெக்டா தான் பண்றாரு எனக்கு தெரிஞ்சு. ராணுவ வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போட முடியாதுன்னு சொன்னான். ஹெல்மெட் போடுறது மண்டையில வேர்க்குது, குத்துது, குடையுது அப்படின்னு சொன்னாப்ல. அதுக்காக முத்துக்குமரன் சிம்பாலிக்கா வேற மாதிரி யோசிச்சு ஒரு துண்டை தலைக்குள்ள வச்சுட்டு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட்டை போட்டு அந்த விஷயத்தை வந்து பண்ணி காமிக்கிறாப்ல. ஹெல்மெட் போட்டு சைக்கிள் சுத்துறாப்ல. கொஞ்சம் ஒரு படி கீழே இறங்கி போய் இந்த சைக்கிள் சுத்துறது நீங்க என்னமோ பெரிய இது மாதிரி பண்றீங்களா, நான் ஜாலியா பண்றேன் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாப்ல அப்படின்னா, சைக்கிளை கொஞ்சம் ஃப்ரீயா சுத்தி வேகமா விட்டுட்டு கையை எடுத்துட்டாப்ல. எடுத்துட்டு கொஞ்சம் ஜாலியா ஒரு 3 பாகத்துல இப்படி சுத்துறாப்ல, காலால சுத்துறாப்ல, எல்லாம் பண்றாப்ல. சோ அதனால பிக் பாஸ் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் காண்ட் ஆயிட்டாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். அஞ்சிதா அருண் பிரசாத் வந்து கேக்குறாப்ல, ஏன் இப்படி சுத்துறீங்க, இது தப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவர் சொல்றாரு, சைக்கிள் சுத்தினா போதுமியா, சுத்திக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லையா, வீல சுத்தி இருந்தா போதுமியான்னு சொன்னோடனே பிக் பாஸ் இன்னைக்கு ஃபுல்லா என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்க கண்டென்ட் இன்னும் குளிக்க கூட இல்லை. இப்ப மணி கிட்டத்தட்ட 3:30 மணி ஆகுது, இன்னும் குளிக்க கூட இல்லாம சுத்திட்டு இருக்காங்க பாதி பேரு. கண்டென்ட்ங்கிறதே கிடையாது, சரிங்களா? அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலை பிக் பாஸ் வெறியாகி போய் என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்க எங்க எது பண்ணாலும் அதை நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உதாரணத்துக்கு ஜாக்லின் ஜெஃப்ரியும் ரஞ்சித்தும் பாத்ரூம்ல ஏதோ ஜெஃப்ரி டிஷர்ட் மாத்த ட்ரெஸ் மாத்த போயிருப்பான் போல, அப்ப வந்து இது போடல, மைக்கு போடாம வந்திருப்பான் போல. பாத்ரூம்ல இருந்து ரஞ்சித் ஏதோ செய்கை காமிச்சிருக்காரு. உடனே கூப்பிட்டு அந்த மொத்த பேருக்கும் நடுவுல லிவிங் ஏரியால நிக்க வைக்கல, எங்க நின்றுட்டு இருக்கா அந்த இடத்துல ஜெஃப்ரி, பாத்ரூம் மட்டும் 2 பேரும் ஏதோ பேசியிருந்தீங்க, என்ன பேசுறீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு டேரக்டாவே கேட்டாரு. சோ அந்த அளவுக்கு எங்க மேல காண்ட்லையும் கடுப்புலையும் பிக் பாஸ் வந்து இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கண்டென்ட் சுத்தமா இல்லை அப்படிங்கிறதா. சோ அந்த அளவுக்கு நோட் பண்றவரு இதையும் நோட் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா, நீ இது வந்து சுத்தல, பாத்ரூம்ல தண்ணி வரல, நீ சுத்தல, கையால சுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டாங்க. பனிஷ்மெண்ட் பெடலிங் வந்து முத்துக்குமரனுக்கு தான் வாங்குது. கொஞ்சம் ஓவரா இறக்கி பண்ணதுனால முத்துக்குமரனுக்கே அது ரிவெஞ்சா திரும்பின மாதிரி தான் எனக்கு தெரியுது. சோ இதை பத்தின அப்டேட் நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்து போட்டுட்டு என்ன நடந்திருக்கு, முத்துக்குமரன் என்ன பனிஷ்மெண்ட், என்ன டீட்டெயிலுங்கிறத. சோ அதை பார்க்காத நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துருப்பாங்க, பார்க்காத நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லிங்க் கடைசியில கொடுக்குறேன், சோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். இந்த ப்ரோமோ பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேனேஜர் ஆகி ஒர்க்கரா வேலை பார்த்துருந்தோம், திடீர்னு முத்துக்குமரன் ஆப்போசிட்ல போனதுக்கு அப்புறம் ஒரு வேலை பார்க்கறாரு, அதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.